ஹாய். டுடே ஐயர்மலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐயர்மலை கிளம்புனோம். ஏண்டா போனோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இதுதான் எங்கள் குலதெய்வம். 3 நாளாக வந்துட்டு தேர் மலையை சுற்றி வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே போயிருந்தா கூட அந்தளவுக்கு க்ரௌட் இருந்திருக்காது. இது தேர்ட் டேவா சாமி நிலைக்கு நிற்கிற டைமு. சரி நம்ம ஊருக்கு போயிடுவோம், அதனால சரி பார்க்க முடியாது, போயிட்டு பார்த்துட்டு வந்துடலான்ட்டு தான் கிளம்பி போனோம். போனால் உள்ளே நுழைய கூட முடியல, அவ்வளோ ஒரு க்ரௌடு, நிற்கிறது கூட இடம் இல்லை, பயங்கர கும்பலாக இருந்தது. அதுவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நகையெல்லாம் போட்டுட்டு போனதுக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்டா போனோம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் எப்படியோ சாமியான நிலைக்கு வந்ததை பார்க்க முடிஞ்சதே அப்படின்னு நினச்சிட்டு அதை சந்தோஷப்பட்டுட்டு அப்புறம் சாமியை பார்த்துட்டு ஒரு வழியாக நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி இந்த கோயிலில் தான் எங்களுக்கு மேரேஜே ஆச்சு. வெரி இம்பார்ட்டண்ட் கோவில் தான். எங்கள் ஹஸ்பண்ட் சைடில் தான் இது குலதெய்வ கோவில். இருந்தாலும் எங்கள் அம்மா சைட்லையுமே இந்த கோவிலுக்கு பயங்கர இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. நிலத்துல என்ன விளையுதோ அதை நெல் போட்டாலும் சரி, வாழை போட்டாலும் சரி, ஃபஸ்ட்டு அறுக்கிறத கொண்டுட்டு போய் அந்த ஐயர்மலையில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்ததே ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த அளவுக்கு அம்மா வீட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. எப்படியோ ஒரு வழியாக தேரை பார்த்துட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது கோவில் போயிட்டு ரோப் கார்லாம் போட்டாங்க, மேலே ஏறி போய் சாமியை பார்த்துட்டு தான் வரணும்.